லேவியதன் பிரபலமாக உள்ளது. ஆனால் ஏன் இந்த பைபிள் கடல் அசுரன் வெறும் கட்டுக்கதை அல்ல என்று மக்கள் நம்புகிறார்கள்? பண்டைய நூல்களில் லேவியதன் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பை சுவாசிக்கும் பாம்பாக ஆழத்தில் பதுங்கியிருப்பதாகவும் கடவுள்களை எதிர்த்து போராடும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகவும் விவரிக்கப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு விசித்திரமான பகுதி. இந்து புராணங்களில் இதே போன்ற ஒரு மிருகம் உள்ளது. ஒன்று இன்னும் பயங்கரமானது. ஒரு பெரிய பாம்பை கற்பனை செய்து பாருங்கள். அது கடல்களை மட்டும் ஆளவில்லை, அது பூமியில் உள்ள அனைத்து நீரையும் விழுங்கியது. ஆம், இது விருத்திரன். ஒவ்வொரு நதியையும், ஒவ்வொரு ஏரியையும், புனித கங்கையையும் கூட அடைத்து வைத்த அரக்க பாம்பு. மழை இல்லை, உயிர் இல்லை, முடிவில்லா வறட்சி மற்றும் துன்பம் மட்டுமே. தேவர்கள் கூட சக்தியற்றவர்களாக இருந்தனர். இடியின் கடவுளான இந்திரன் எல்லாவற்றையும் முயற்சித்தான். ஆனால் விருத்திரன் வெல்ல முடியாதவன். விஷ்ணு ஒரு அதிர்ச்சியூட்டும் ரகசியத்தை வெளிப்படுத்தும் வரை எந்த ஆயுதமும் அவருக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. கடல் நுரை போன்ற மென்மையான ஒன்று மட்டுமே அவரை கொல்ல முடியும். உலகை காப்பாற்ற முனிவர் தாதிச்சி இறுதி தியாகம் செய்தார். அவரது எலும்புகள் வஜ்ரமாக மாற்றப்பட்டன. இது எப்போதும் வலிமையான ஆயுதம். பிரபஞ்சத்தையே உலுக்கிய ஒரு போரில் இந்திரன் விருத்திரனை வஜ்ர கடல் நுரையால் தாக்கினார். அரக்கன் அழிக்கப்பட்டான். இறுதியாக நீர் விடுவிக்கப்பட்டது. லேவியதனும் விருத்திரனும் வெவ்வேறு கலாச்சாரங்களில் விவரிக்கப்பட்டுள்ள அதே பண்டைய அசுரனாக இருக்க முடியுமா? இது வெறும் புராணமா அல்லது தொலைந்து போன வரலாறா? உங்கள் எண்ணங்களை கீழே கருத்து தெரிவிக்கவும்.